வணக்கம். என் பேர் மதன். நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மலேசியாவில் பல நாடுகளை சேர்ந்தவங்க. கடந்த ஒரு 20 வருஷமாக சாலை ஓரங்களில் விபத்துக்கள் ஆகிய மிருகங்களை பிராணிகளை எடுத்து வந்து புதைச்சி அதை நல்ல முறையில் அடக்கம் பண்ணி அது மேலேயே ஒரு மரத்தை நடுவேன். அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு போராடி கிடந்த 1000 பறவைகளை மீட்டெடுத்து பறக்க விட்டுருக்கேன். ஒஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக 2 பள்ளிகளில் தமிழ் பள்ளிகளில் வந்து 100 பள்ளிக்கு, அதாவது 100 மாணவர்களுக்கு மேலே இயற்கை வளங்களை பாதுகாக்க சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மலேசியா முழுவதும் 440வது மரங்கள் நட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னோட 440வது மரம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்களே, அதில் ஒரு மரம் நட்டு வச்சுருக்கேன். ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து கோயில் வளாகத்தில் 2 மரம் நட்டு வச்சுருக்கேன். 600 குரங்குகளுக்கு மேலே சாப்பாடு போட்டுட்ருக்கேன். அதாவது நான் சாப்பாடு போடுற காரணம் வந்து அதுங்களை இயற்கை வளங்களை பாதுகாக்க தான், இயற்கைக்கு சாதகமாக இருக்க தான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன், தவிர சோம்பேறியாக்க சாப்பாடு போடலை. இதுதான் நான் 20 வருஷமாக மலேசியாவில் செஞ்சிட்ருக்கேன். இது நான் ஒரு தனிநபராக தான் செய்கிறேன். யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரோட காசும் இல்லாமல், யாரோட அரசு சார்பற்ற நிறுவனங்களை சேர்ந்து யாரு கூட இணைந்து நான் செயல்படலை. ஒரு தனிநபராக 20 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாதான் எனக்கு புதிய புதிய சிந்தனைகள், பல விஷயங்களை வந்து சமூக ஊடகங்களில் வந்து என்னால் பகிர்ந்த முடியும். உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். நன்றி, வணக்கம். இது வந்து என்னோட 440வது மரம் மலேசியா மண்ணில் நட்டு வைக்கிறேன்.